கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறதான புதிய ஏற்பாட்டிலே காணக்கூடியதான சிறந்த பெண்மணிகளை குறித்து பார்க்கிறோம். அநேகரை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதத்தில். அவர்களில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறவர்கள் இருவர் சகோதரிகளாக இருந்தவங்க. இன்றைக்கி அவர்களை கூட்டாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவருடைய பண்புகளை சேர்த்து பார்க்க போகிறோம். அதன் பின்பு அவர்களுடைய தனிப்பட்ட பண்புகளை மற்றொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்த வேளையில் கூட லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, இயேசு ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு போகிறார். சகோதரிகள் அங்கே இருக்காங்க, மார்த்தாள், மரியாள். 38வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில், மார்த்தாள் என்னும் ஸ்திரீ பேர் கொண்ட ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். மரியாள் என்பவள் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் என்ன பேசுகிறாரோ அவரை உன்னிப்பாக கேட்டு தனக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக ஏற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. மார்த்தாள் என்ன சொல்கிறா, இயேசு இடத்துல முறுமுறுத்துட்டு, ஆண்டவரே இது பாருங்கள், வந்ததுலேருந்து நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஓடி ஆடி வேலை செய்கிறேன், சமையல் வேலை செய்கிறேன், வருகிறவளை உபசரிக்கிறதுக்காக பல காரியங்கள் செய்கிறேன். என்னுடைய சகோதரியாக மரியாளோ ஒன்றுமே செய்யவில்லை. அவள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறா, உம்முடைய பாத்திரம் தான் அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறா, எனக்கு உதவி செய்ய மாட்டாள் என்று கவலைப்பட்டவளாய் காணப்படுகிறாள். அந்த இடத்துல இயேசு மார்த்தாளை பார்த்து ஒன்று சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். இந்த இடத்துல மரியாள் அவள் எப்படி இருக்கிறாள்னு சொன்னால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கும்பொழுது, இவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது இருவருக்கும் வேறு வேறான குணங்கள் இருக்கிறது. இந்த வேறு குணங்களிலே அவர்கள் சிறந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த வேளையில் கூட மரியாளுடைய சுவாபத்தை பார்க்கும் பொழுது, அவர் எப்பொழுதுமே இயேசுவை அவர்தான் வேண்டும், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் மார்த்தாளோ அப்படி செய்யவில்லை. அவளுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற வேளையில் அவள் எல்லா அலுவலையும் தானே இழுத்து போட்டுக்கொண்டு எல்லா வேலையும் செய்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு சொன்னதான காரியம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். நாமும் கூட இந்த மரியாளிடத்தில் கற்றுக்கொண்டது என்னன்னாக்கா, வேலையில் நம்ம உலகத்தில் பல காரியங்களை ஊழியம் அது இதுன்னு ஓடிக்கொண்டு இருக்கலாம், பல காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் எப்படி காத்திருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த மரியாளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு காரியம், தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் சிந்தித்த இந்த சிந்தனைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மரியாளை போல எடுபட முடியாத, அவளை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கை நாங்களும் தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்.